ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று உங்களுக்கான வசனம் ஏசாயா 53:4. ஆமாங்க. நம்ம யாருக்கும் தெரிஞ்சோ, தெரியாமலோ பாவம் செய்யறோம். அந்த காலத்துல பாவம் செஞ்சா உலக மக்களால, சபைகள், சங்கங்களால, பஞ்சாயத்துகளால தண்டனை வழங்கப்படும். மீதி வாழ்நாள் முழுவதும் அந்த பாவிங்கிற உணர்வு மற்றவங்க பார்வையிலும், சந்ததி சந்ததி வழியா அது பாவம் செஞ்ச ஃபேமிலின்னு அந்த பழி கடத்தப்பட்டுட்டே வந்தது. ஆனா இப்பவும் நாம செய்யறது பாவம்னு தெரியாமலே சில பாவங்கள செய்யறோம். ஏன்னா, நம்மள பாவின்னு தீர்த்து தண்டனை கொடுக்க ஆள் இல்ல. ஏதாவது ஒரு வேளையில, நம்ம இந்த பாவம் செஞ்சதால இது நமக்கு நடந்திருக்குமோ! அப்படின்னு தோணும்போது தான் நம்ம செஞ்சது பாவம் அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வருது. இப்படி நாம செஞ்ச பாவத்துக்கேத்த தண்டனை நமக்கு கொடுக்காம, வாழ்க்கையில பல நிகழ்வுகளால நமக்கு பாவம் எது, புண்ணியம் எதுன்னு புரிய வச்சு, நமக்கு உணர்த்துற ஒரு வல்லமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்ததால தாங்க, அவர் நம்மோட பாடுகளை ஏத்துக்கிட்டு துக்கங்கள சுமந்தாருங்க. ஆனா, நாமும் அவர் கடவுளே இல்ல. இந்த உலகத்துல வாழ்ந்த சாதாரணமான ஒரு மனிதன். அவர் செஞ்ச தப்புக்கு அவர் தண்டனை அனுபவிச்சாரு அப்படின்னு தவறா நினைக்கிறோம். அப்படிங்கிறத வேதம் சொல்லுதுங்க இந்த வசனத்தின் மூலமா.